இது தாங்க கொடி பசலை பாருங்கள், எவ்வளோ காய் வச்சுருக்கு, நிறைய பழமும் இருக்குது. இது விதையும் சேகரிச்சிருக்கேன். இது பாருங்கள், கீழே இருந்து ஒரு விதை விழுந்து முளைச்சி மேலே ஏறி வருது. கீழெல்லாம் காடு மாதிரி கிடக்கு. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பகுதியில் முள் கடை இருக்குது. இதில் வீட்டுக்கு அடியிலேருந்து ஒரு விதை கடந்து முளைச்சி இந்த கொடி வருது. இந்த கொடி மேலே வந்துச்சுங்க, எங்கள் மொட்டை மாடி வரையும் ஏறிடுச்சு இந்த கம்பியில். அதை இன்றைக்கி நான் கட் பண்ணி விட்டேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இது வழியாக அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரச மரம், அதுக்கு கீழே இருந்து பாம்பு அதுக்குள்ளே நிறைய பார்த்தேன். சரி, அதனால் அது வழியாக மேலே ஏறி வந்துடுமென்னு சொல்லிட்டு இப்போது அந்த கொடியை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எடுத்தது அந்த எடுத்தது தாங்க இந்த கொடி. இந்த பாருங்க, அவ்வளோ கொடி எடுத்துருக்கு. இல்லை விட்டமின் இ இருக்கா? விட்டமின் இ இருக்கா? அயன் சத்து நிறையா இருக்குடா. பாருங்கள், அதுலேருந்து கீரை எடுத்துகிட்டு இருக்கேன். இது அதோட கொடி கட் பண்ணது. அந்த பாம்புக்காக பயந்து கட் பண்ணது. இது கொடி பசலை, அயன் சத்து நிறைய இருக்கான். சரி, செய்யலாம், எடுத்து வைக்கலான்ட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த விதையும் சேகரித்து வச்சுருக்கேன். யாருக்கேன்னு தேவைப்படுதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். யாருக்கு தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள். கொடி பசலை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இலையெல்லாம் இப்படி தான் இருக்கும். கொடி நிறைய இருக்குது. விதையும் சேகரித்து வச்சுருக்காங்க. இதுதான் அதோட விதை. பாப்பா நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. யாருக்கேன்னு தேவை இருந்தால் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பயனடையுங்கள். நன்றி.